This video is sponsored by SPO Digital Marketing. More details I attached in description. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi guys, welcome to Mr. Prince J, my YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸலில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபங்க்ஷன் பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆவரேஜ் மினிமம்லேருந்து லென்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியும். ஆனால் இது எவ்வளோ அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே சேம் வைஸ் இது பேசிக்ஸ். இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனுடைய டேட்டா இங்கே இருக்குது. இந்த டேட்டா டேபிள் வச்சு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே டேட்டா டேபிள் இருக்குது. இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் அது எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ சம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேல்யூ ஃப்ளெச் பண்ணணும்னா ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணணும். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஃப்ளெச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் இப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? சம் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டேப் கொடுத்தாலே ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிரும். இப்போ சம்னா ஒன்றுமில்லை, ப்ளஸ்ஸு தான். எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூ உள்ளே போட்டால் ப்ளஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த காலமில் இருக்கிற சேல்ஸ் பூரா நம்ம ட்ராக் பண்ணோன்னா 64,100 வருதா? ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டு செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஆவரேஜ். சேம் அந்த டேட்டா ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட்டு போடுறோம். ஆவரேஜுன்றதை டைப் பண்ணுறோம், ஒரு டேப் கொடுக்குறோம். ஸோ நமக்கு எந்த ஆவரேஜ் வேல்யூ வேணுன்னா சேம் அந்த சேல்ஸோட வேல்யூ இருக்கலாம். ஆவரேஜ்னு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 6014 வருதுங்களா? ஸோ ஆவரேஜ் என்ன ஒன்றும் இல்லை, அந்த மொத்த வேல்யூவில் எது மினிமம், அந்த மொத்த வேல்யூவில் எவ்வளோ அதிகம், அதுலேருந்து மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம்லேருந்து மிடில் ஆஃப் த வேல்யூ தான் நமக்கு ஆவரேஜ். அது 6410 மிடில் ஆஃப் த வேல்யூ. இப்போ மினிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த டோட்டல் வேல்யூவில் எந்த வேல்யூ லோயஸ்ட்டாக இருக்குதோ அதுதான். அதுவும் ஈக்குவல் டு மினிமம் யூஸ் பண்ணி சேம் அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் நமக்கு மினிமம் வேல்யூ. மேக்ஸும் அப்படி தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த சேல்ஸில் அந்த சேல்ஸ் காலத்தில் வேல்யூலேயே எந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதுதான் மேக்ஸ். ஸோ இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ கவுண்ட்டுன்னு என்னென்னா அந்த வேல்யூ இருக்கிற செல்லு எத்தனை இருக்குது அப்படின்றது தான் கவுண்ட்டு. ஸோ கவுண்ட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த சேல்ஸ்ல வேல்யூ இருக்கிறதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணி டேப் கொடுக்கும்போது இது ஆக்சுவலாக 10 செல்லில் வேல்யூ இருக்குது, அப்போ 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன்னா கவுண்ட் ஏ. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு கவுண்ட் ஏ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேல்யூ மட்டும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் நம்பர் வேல்யூ. ஆன்சர் நமக்கு ஆஸ் பர் 10 வந்துடும். இப்போது இந்த இடத்துல கவுண்ட்டை நான் கவுண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். கவுண்ட் ஏல கவுண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் கொடுத்து டேப் ஓப்பன் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கை நான் செலக்ட் பண்ணி நான் டேப் கொடுக்குறேன். ஆனால் அங்கே வேல்யூ இருக்குது, ஆனால் நமக்கு 0 வருதுன்னா ஆக்சுவலாக என்னென்னா கவுண்ட் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் ஏ நம்பர்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபபெட்டிக் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம். ஸோ அதனால தான் கவுண்ட் ஏ கொடுத்து நம்ம அந்த ஆல்ஃபபெட்டிக் செலக்ட் பண்ணி டேப் கொடுத்தோன்னா அழகாக வந்துருச்சு. ஸோ கவுண்ட் ஏக்கு எந்த டிஃப்ரென்ஸ் அழகாக இருக்கும். ஸோ அப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வேர்டில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் கேப்ஸாக மாற்றுறதுக்கு அப்பர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நான் ஜான் செலக்ட் பண்ணுறேன், ஜான் ஃபுல்லாக கேப்ஸ் வந்துருச்சு. நைஸ். நெக்ஸ்ட் லோயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லோயர்னு போட்டு இப்போது எனி வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். நார்த்தே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன கேப்ஸாக இருக்குது வரும்போது அது ஸ்மாலாக இருக்கும், கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்னால் எப்படின்னா எந்த இடத்துல கேப்ஸ் வரணும், எந்த இடத்துல ஸ்மால் வரணும்னு சொல்லி கரெக்டாக தெரியும். அதான் ப்ராப்பர். இப்போ நம்ம சரியாக இல்லாத ஒரு வேர்டை கொடுக்கும்போது அது ப்ராப்பராக அலைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நோவா நான் கேப்ஸில் போட்டுட்டு ஈக்குவல் டு ப்ராப்பர் அந்த நோவா காலத்தை நான் ஃப்ளெச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை எடுக்கிறேன் ப்ராப்பர்.
அந்த நோவா காலத்தை செலக்ட் பண்ணி டேப் கொடுத்தா பாருங்கள் என் கேப்ஸ் மற்றதெல்லாம் ஸ்மால் ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ லென் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஈக்குவல் டு எல்இஎன் கொடுத்து டேப் கொடுத்து இப்போ இசபெல்லா அதை வந்து செலக்ட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது 8. அதாவது ஒரு வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு இன்னும் மேற்கொண்டு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேம் வைஸ் இந்த எக்ஸல் சீட் வந்து கீழே உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸை இன்னும் எஃபெக்டாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ.